அதாயி கல்வி குழுமத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெறக்கூடிய மீலாது விழாவிலே இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து ஒரு நல்லிணக்க விழாவாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அதாயி கல்வி குழுவினுடைய நிறுவனர் முகமது நிசார் பாஜில் பாகை உள்ளிட்ட அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நிகழ்விலே ஒரு சிறப்பான நல்லிணக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம் அனைவருடைய அன்பிற்குரிய மாமா துரை வைகோ அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆசே உமர் ஃபாரூக் அவர்களே, தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் நம் அன்பிற்குரிய சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அமீர் கான் அவர்களே, குலாம் மொய்தீன் அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் அமீர் அம்சா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தென்காசி மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சையது பட்டாணி அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய அதாயி கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பு மருளும் உண்டாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அதாயி கல்வி குழுமம் ஒரு முன்னோடி கல்வி நிறுவனமாக, முன்மாதிரி கல்வி நிறுவனமாக ஈருலகிற்கு நன்மை வைக்கக்கூடிய அந்த கல்வியை இருபால் மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கல்வி நிறுவனம். பல மதரசாக்களை பார்த்திருக்கின்றோம். மிகுதியாக ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த மார்க்க கல்வியும் உலக கல்வியும் பயிற்றுவிக்கக்கூடிய பணியை செய்வார்கள். ஆனால் அதாயி கல்வி குழுமம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு வருங்கால தலைமுறையை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருபால் மாணவ செல்வங்களுக்கும் அந்த மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக செயல்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும். ஆண்டுதோறும் இந்த நல்லிணக்க மீலாது விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது உள்ளபடியே சிறப்பு. இது போன்ற மீலாது விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும், அதுவும் நல்லிணக்க விழாக்களாக நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மீலாது விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் உள்ளபடியே இந்த அதாயி கல்வி குழுமம் நடத்தக்கூடிய இந்த மீலாது விழாவினுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையிலே நான் பார்த்தேன். நம்முடைய மதிப்பிற்குரிய மாமா துரை வைகோ அவர்கள் பேசுகின்ற போது அவர் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அவர் தெரிந்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றார், வந்து பேசுகின்றார் என்று பார்க்கின்ற போது இதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதனுடைய நோக்கம். அதற்காக இந்த அதாயி கல்வி குழுமத்திற்கு உள்ளபடியே நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த சமூகத்தை பற்றி ஏதாவது தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்ற போது, விமர்சனங்கள் வருகின்ற போது அதற்கு நாம் பதில் சொல்வதற்கு முன்பாக மாமா துரை வைகோ அவர்கள் பதில் சொல்லிவிடுவார். இஸ்லாம் அப்படி கிடையாது, அந்த மார்க்கத்தை நான் விளங்கி இருக்கின்றேன், இஸ்லாமியர்கள் பற்றி எனக்கு தெரியும் என்று அவர் பதில் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு அதாயி கல்வி குழுமம் உருவாக்கி இருக்கின்றது. இன்றைக்கு அவர் வருகின்றார் என்றோ ஏதோ மற்ற நிகழ்ச்சிக்கு போவதை போல வீட்டிலிருந்து புறப்பட்டு நிச்சயமாக வந்திருக்க மாட்டார். அவருடைய இஸ்லாமிய நண்பர்களிடத்திலே கேட்டு தெரிந்திருப்பார், அது சம்பந்தமான நூல்களை வாங்கி படித்திருப்பார். இவை யாரும் இல்லை என்றால் அவருடைய தந்தையார் மாமா வைகோடத்திலே கேட்டிருப்பார். அவருக்கு தெரியும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பற்றி, இஸ்லாத்தை பற்றி
ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வருகின்ற போது, எங்காவது இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்ற போது, நம்முடைய சரியத்திற்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது முதல் குரலாக தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய குரல் மாமா வைகோ அவர்களுடைய குரல். அப்படி அவருடைய தொடர்ச்சியாக மாமா துரை வைகோ இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதை அவரோடு இருந்து நான் பார்த்து வருகின்றேன். இப்படி இதற்கு முன்பாக அன்பு சகோதரி இறையன்பன் குத்து சொன்னார், நம்முடைய அமைச்சர் சுற்றுச்சூழல் துறையினுடைய அமைச்சர் மையநாதன் வந்து இங்கே பேசிவிட்டு சென்றார் என்று. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் வந்து இங்கே மாணவர்களிடத்திலே பேசிவிட்டு சென்றிருக்கிறார் என்று. இங்கே நானோ ஆசே உமர் ஃபாரூக் அண்ணன் அப்துல் ரஹ்மானோ வந்து பேசுவதை விட இவர்களை எல்லாம் அழைத்து இந்த சமுதாயத்தை பற்றி, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேச வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் உள்ளபடி மீலாது நபியினுடைய முக்கியமான நோக்கம். இன்றைக்கும் தமிழகம் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் இங்கே ஒரு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொன்னால், வடநாட்டிலே பார்க்கின்றோம், சமீபத்திலே கூட மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் கொண்டு தாக்கப்பட்ட சம்பவத்தெல்லாம் பார்க்கின்ற போது இங்கே நாம் ஒரு ஒற்றுமையாக நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு பாதுகாப்பாக வாழ்கின்றோம் என்று சொன்னால் இது போன்ற மீளாது விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டதால் தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்து சொன்னால், ஆரம்ப காலத்தில் திராவிட இயக்க கருத்துக்களை பேசுவதற்கு மேடை அமைத்துக் கொடுத்தது இந்த மீளாது விழா மேடைகள் தான். அப்படி நமக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்குமான தொடர்பு ஒரு நீண்ட நெடிய தொடர்பு. அப்படி மீளாது விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதன் மூலமாக ஒரு நல்லிணக்கம் தொடர்கின்றது. அது போன்ற அந்த பணியை தொடர்ந்து அதாயி கல்வி நிறுவனம் செய்வதற்கு உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு அவசியமான ஒன்று. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எந்த அளவு பின்தங்கி இருக்கிறார் என்று புள்ளி விவரங்களா ராஜேந்திர சர்ச்சா அறிக்கையெல்லாம் சொல்லு என்று சொன்னால், அதில் கேரளா இஸ்லாமியர்கள் ஓரளவு ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து தமிழகத்தில் என்று சொன்னால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான். வட இந்திய இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரளாவும் தமிழகமும் ஓரளவு ஒரு நல்ல நிலையிலே இருக்கின்றனால், அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற அதாயி கல்வி குழுமம் இந்த போன்ற கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவது உள்ளபடியே அவசிய தேவை. அதிலும் இந்த வளரும் தலைமுறைக்கு ஒரு நல்லிணக்கத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அளவிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றோம், அவரை பற்றி பேசுகின்றோம் என்ற அளவில் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து வழிகாட்டி நம்மளை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக நாம் உழைப்பதற்கு உங்களிடத்திலே வேண்டி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.